ஐயா வணக்கம். வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேல புதுக்குடி கிராமம் சார்பாக நான் இங்க பேச வந்திருக்கேன். எங்க தொகுதியில ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்குது. அதனால கலெக்டர் ஐயா இதை சரி செஞ்சு எங்க கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. பிரசிடென்ட் சண்முகம் சார், இது சம்பந்தமான பதில்களை நீங்க வந்து சொல்லுங்க சார். மாண்புமிகு கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்துல பாதிக்கு மேல தெரு விளக்கு எரியாமையே இருந்துச்சு. பஞ்சாயத்து பிரசிடென்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நம்ம பொதுப்பணித்துறையோட உதவியோட கிட்டத்தட்ட 90% தெரு விளக்குகள் இன்னைக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கான ரிப்போர்ட் தோர்கியா. முதியோர் பென்ஷன், பெண்கள் உரிமை தொகையின்றி தகுதி உள்ளவருக்கு கிட்டத்தட்ட நம்ம பஞ்சாயத்துல 97% பேருக்கு உதவித்தொகை உடனடியா வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம்யா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதோட ரிப்போர்ட் தோர்கியா. கொடுங்க. வீட்டுக்கு ஒரு குடிநீர் கனெக்ஷன் திட்டத்துல கிட்டத்தட்ட 85% வீடுகளுக்கு குடிநீர் வைப்பு கனெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கோம்யா. சரி சரி. அடுத்த ஆண்டுக்குள்ள மீத இருக்கிற 50 வீடுக்கு இந்த கனெக்ஷனை ஏற்பாடு செய்யணும்ட்டு முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கேன். அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடும்யா. வெரி குட், சிறப்பா செஞ்சு முடிங்க. அடுத்ததாக நம்ம பஞ்சாயத்துல 5 புதுசா குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் கட்டி அது ஐயா கையாலேயே திறந்து வச்சிருக்கேன். ஐயாக்கு அதை பத்தி நல்லா தெரியுங்க. அடுத்ததா இது இப்போ நம்ம பஞ்சாயத்துல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அது இந்த குப்பை மேலாண்மையும் பாதாள சாக்கடை திட்டமும் தான்யா. அதுவும் ஒரே வருஷத்துல சரி பண்ணோம்ட்டு முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்கான். அதுக்கான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கான். நம்ம பஞ்சாயத்துல இருக்கிற எல்லா அரசு துறையினருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன்.